மிலோ என்ற சிறிய ஆர்வமுள்ள பையன் தனது சிவப்பு ஹூடியுடன் கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்தவன். எச்சரிக்கப்பட்ட இடங்களையே அவன் ஆராய விரும்புவான். ஒரு மாலை மங்கலான ஒளியை பின்தொடர்ந்து மேபல் தெருவின் கடைசியில் இருந்த பழைய பொம்மை கடைக்குள் அவன் சென்றான். கதவு தானாக திறந்தது. உள்ளே தூசி படிந்த அலமாரிகளில் சிரிக்கும் பொம்மைகள் அவனை நோக்கி இருந்தன. ஹலோ என்று அவன் அழைத்தபோது ஒரு கிளவுன் பொம்மை தலையை சாய்த்தது. மிலோ பயந்து நின்றான். கிளவுனின் சிரிப்பு மெதுவாக பெரிதானது. திடீரென எல்லா பொம்மைகளும் அவனை நோக்கி திரும்பின. நீ மீண்டும் வந்தாயே என்ற குரல் கேட்டது. நான் இங்கே வரவே இல்லை என்று மிலோ நடுங்கினான். விளக்குகள் துடித்தன, நிழல்கள் நீண்டன. ஒரு பெரிய கரடி அவன் பின்னால் விழுந்தது. நீ எங்களை மறந்துவிட்டாய் என்று குரல்கள் ஒலித்தன. மிலோ பின்வாங்கி நான் இங்கே சேர்ந்தவன் இல்லை என்று கத்தினான். கதவு திடீரென மூடப்பட்டது. சில நொடிகள் அமைதி. பிறகு விளக்குகள் மீண்டும் எரிந்தன. எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஒரு அலமாரியில் சிவப்பு ஹூடி அணிந்த புதிய பொம்மை அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தது. அது மிலோவே.